குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 23 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான கன்னி ராசிக்கான வார ராசி பலன். இது கன்னி ராசிக்கு ஒரு விதமான பொது பலன் தான். முழுமையான ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். அதனால வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் சொல்கின்ற அது இல்லாமல் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருட பிறப்பு தேதிக்கான இந்த ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்றேன். இதுதான் உண்மையான ஆண்டு பலன். உங்க ராசி அடிப்படையில் சொல்லப்போற ஆண்டு பலன்லாம் ஒரு 20% 30% தான் தெரியவதா இருக்கும். முழுமையான 90% ஆண்டு பலன் உங்க பிறப்பு ராசி ஜாதக அடிப்படையில் பார்த்தா தான் முழுமையான பலன் தெரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடிப்படையில் இந்த வாரத்துக்கான கன்னிராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு 11ஓட இணைஞ்சிருக்கு. ராசிநாதன் பலம் பெற்று லாப வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. உங்களோட அறிவாற்றல் சாதுரி இந்த வாரத்தில் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு விதமான கோடி நன்மைக்கு சம்பந்தம். அது அதிகப்படியான ஒரு அம்சம் பொருந்திய தன்னாந்தாது. அதாவது உங்கள் வீட்டிலே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு, இந்த அழகு ஆடம்பரமான மீதான விஷயங்கள் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பெரிதாக உங்களால் நீங்களே கவனிக்க முடியாத ஒரு அசதி ஏற்படலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல கலசஸ்தானத்தில் மீனம் கண்டக சனியாக இருக்கின்றது, திக்பலம் கொண்டு இருக்கின்றது. அது 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கின்றது. 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு நல்ல இடத்துல தான் இருக்கு. அதனால எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் பலம் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். செவ்வாய் உங்கள் வீட்டிலேருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஒரு திக்பலம், சனியும் திக்பலம் கொண்டு இருக்கு, செவ்வாயும் திக்பலம் கொண்டு இருக்கு. அதனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தைரியம் அதிகமாக வெளிப்படுவதா இருக்கும். அதாவது எதையும் சமாளிச்சிடலாம், சாதிச்சிடலான்றது எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியனோட கேது இருக்கிறதுனால ஒரு விரைஸ்தானத்துல இருந்தனால கோபம் அதிகமாக ஏற்படும். ஒரு விதமாக சலிப்பு, ஆன்மீக சார்ந்த பயணங்கள் சார்ந்த விரயங்கள்லாம் உண்டாகும். கோவத்தில் ஏற்படுற விரயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கோவத்தையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இந்த கண்டக சனி காலம் போது அது கணவன் மனைவி விஷயங்கள் தான் அந்த ஈகோ வெளிப்படுத்துகிறோம். அது தேவையற்ற விவாதங்கள்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுமாதிரி கூட்டு பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரங்கள்லாம் எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காம பார்த்துக்குங்க. குரு பார்வை உங்க 9ஆம் பறவை உங்க 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனியின் கெடுப்பலன் அதிகப்படியாக குறைவதா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள ஒரு மாசமா சூரியன்ல குரு அஸ்தங்கம் ஆனதுனால இப்போ சூரியன் சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால குரு பார்வை நேரடியாக முழு பார்வை கிடைக்கும். அதனால கணவன் மனைவி விஷயம் சார்ந்த இது இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் நீடிச்சா கூட அது ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவீங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனுடைய நகர்வு கொண்டு தான் இந்த வாரத்துக்கான ராசி பலன் சொல்லுதாக இருக்கும். அந்த அடிப்படை பார்க்கும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னி ராசிக்கு உங்க ராசியிலே ஜென்ம சந்திரனாக சந்திரன் இருக்கிறதுனால அது சந்திரன் வளர்வு சந்திரன் நீச்சமான சுக்கிரனோட சேர்ந்து பயணிக்கின்றது. அதனால மனம் ஒரு விதமான அலைப்பாயலாம், முடிவுகள் எடுப்பதில் ஒரு தயக்கம் இருக்கும். அமைதியாக அன்றைய நாள் கடந்து செல்வதுதான் நல்லது. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் ரெண்டுமே பார்க்க ஒன்று நீச்சமாயிருக்கு. அதனால மனம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தவிப்பு இதுவாக கொண்டுதான் இருக்கும். 2வது சனியை 7ஆம் பார்வையாக வீட்டை பார்க்கறதுனால சனிக்கு சந்திரன் பகையா இருக்கிறதுனால போதி மட்டும் அன்றைய நாள் சந்திராசிரம காலமா நினைச்சு கடந்து செல்வது சிறப்பு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்க்கும்போது சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துக்கு தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு பயணிக்கின்றதுனால பண வரவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தடையின்றி கிடைக்கும். குடும்பத்திலே ஒரு விதமான சுப நிகழ்ச்சிகள் பேச்சுக்கெல்லாம் நடைபெறும். உங்க வார்த்தைக்கு ஒரு விதமான மதிப்பு மரியாதை கூடுவதா இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 21 வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு செல்றதுனால எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதரர்கள் வழி மூலம் அவங்களுடைய அறிவுரை, ஆலோசனை, உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதா இருக்கும். தகவல் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாப முடியதா இருக்கும். ஏன்னா சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமானாலும் குரு பார்வையினால வளர்ப்ப சந்திரன் ஒரு பூஸ்ட் ஆகும். அதனால மனத்தெளிவு கொண்டு எதனா ஒரு நல்ல காரியங்கள் செய்யப்படுவதா இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22, 23 வார இறுதி நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு சந்திரன் இடப்பெயர் போறதுனால குடும்பத்தாரனோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்க. தாயாரின் உடல்நல சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் முன்னேற்றம் காண்பதா இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அது எதனா பண்ணலாமான்ற யோசனை உண்டாகும். ஏன்னா சந்திரனை 10ஆம் இடத்துல இருந்து உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சந்திரனே ஒரு வீடு, மண்மனை வீடு சார்ந்த விஷயமா சார்ந்த கிரகம் அது உங்க 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த இதெல்லாம் வண்டி வாங்குறதோ விற்கிறதோ இந்த பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பட்டுதான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமானத்துறை, போலீஸு, இராணுவம், சிவில் இன்ஜினியர் சார்ந்த துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்ற முடியாத நாளாக இருக்கும் அந்த 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. உங்க ராசியிலே நீச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால சனி 7ஆம் பார்வையா இருக்கிறதுனால அந்த உடல் அசதி, முன்கோபம் இதுதான் பெருசா தலை தூக்குறதா இருக்கும்.
அதனால வந்து இப்போதைக்கு மட்டும் இதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது பெரிய பலம் தான் உங்களுக்கு. எதையும் வந்து இன்டெலெக்சுவலா யோசிப்பீங்க. எந்த சூழலையும் வந்து சாதனமா சமாளிக்கிற திறன் உங்களுக்குள்ள இருக்கின்றது. தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை நல்லா இன்டெலெக்சுவலா வேலை செய்வீங்க. வேலை பளு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இதை டேக்கிள் பண்ணி நல்ல பேர் கிடைக்கிற சூழலை உண்டாக்குவீங்க. உங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யாருன்னா போட்டியாளர்கள் எதிரிகள் யாரும் தானாவே வேலைக்கு போயிடுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கான புதிய பொறுப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரி பாராட்டு இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். பினான்சியலா இருக்க பிரச்சனை இருக்கு. இந்த வாரத்துக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு நார்மலா, ஏன்னா 11ஆம் இடத்துல குருவும் பார்த்தோன்னா அவங்க ராசிநாதன் கூட இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். பழைய முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல வருமானம் தருவதாக இருக்கும். ஆன்மீகம், கோயில், திருப்பணி சார்ந்த செலவுகள்லாம் வந்து ஏற்படலாம். அது சார்ந்த சுப விரயங்கள் ஏற்படும். போது மட்டும் அந்த கண்டக சனி இருக்கிறதுனால 7ஆம் இடத்துக்கு சனி வந்து உங்க வீட்டை பாருங்க. உங்க வீட்லயே வந்து சுக்கிரன் நீச்சமா இருந்தனால கணவன் மனை உறவு, காதல் கதை, இந்த உறவு சார்ந்த விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதுதான் பெரிய, ஏன்னா நீயா நானா என்ற அந்த போட்டி அதிகப்படியா தலை தூக்குவதா இருக்கும். குரு பார்வை வந்து இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு நேரத்துல சூழல் வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். பெரிய விவாதத்து, பெரிய சண்டை அளவுக்கு அடிச்சு முடிச்சுன்னு போற அளவுக்குலாம் இருக்காது. இருந்தும் அந்த ஆரம்ப கட்டத்தையும் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கிரக நிலையில அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், கர்ம சூழல் அது. சில இதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிகர் ஆகாமல் சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி சாதகம் மாற்றிக்கொள்ளலாம். குரு பார்வையினால ரொம்ப இதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பார்வை பலமும் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வி மேம்பாடு, திருமண முயற்சி எல்லாம் கூடுவதா இருக்கும். இந்த கண்டக சனியுடைய பார்வை கடுமையும் வந்து குறைக்கும். ஏன்னா குரு வந்து 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பாக்குறதுனால அந்த கண்டக சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதா இருக்கும். சனி பார்வையினாலதான் பெரியது. தந்தை வழி உறவு சார்ந்த சில விஷயங்களை கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உடல் நலத்திலையும் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. செவ்வாய் பார்வை உங்களுக்கு சிறப்பு தான். வீடு, சொத்து, வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சுறுசுறு செயல்பட்டு அதுக்கான லாபத்தை காண்பதாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு அந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா லாபகரமானதான் இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்திலேயே வந்து குரு இருக்கிறதுனால, உச்சமா இருக்கிறதுனால ரொம்ப இது. 2வது 7ஆம் இடத்துக்கு கடக சனியும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய இது கிடையாது. இருந்த உங்க வீட்டுல வந்து சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் வாழ்க்கையில குடும்ப சார்ந்த விஷயங்களை சின்ன சலசலசா ஏற்படுத்தும். கோபத்தை மட்டும் வெளிக்காட்டிக்காதீங்க. உங்களால வந்து, அதாவது பணத்தால ஜெயிக்கக்கூடிய உங்களை வந்து குணத்தால மட்டும்தான் உங்களால வீழ்த்த முடியும். நல்ல குணம் கொண்டு பேசினா நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பீர்கள். அதாவது சில விஷயங்களை பொறுமையை கடைபிடிக்க நல்லது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கன்னிராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திரம், அஸ்தம், சித்திரை என்று. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது அது சூரியனின் அம்சம் பொருந்திய நட்சமா இருக்கிறதுனால கேதுவுடன் இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்லாம் ஏற்படும். வெளிநாடு, வெளியூர் செல்வதற்கான முயற்சிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டது பிறகுதான் வந்து அதுக்கான பயணங்கள் நடப்பதா இருக்கும். இது அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அது சந்திரனின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம் இருக்கிறதுனால, அது வளர்புறை சந்திரனா இருக்கிறதுனால சாதகமான சூழல்லாம் ஏற்படும். மனம் தெளிவாக இருக்கும். அது சந்திரனும் குருவும் பார்க்கும்போது அது கஜகேசரி யோகம் கொண்டு இருக்கிறதுனால சிறப்பு தான். அது விருச்சிக ராசிக்கு வரும் போதெல்லாம் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஆமா, அந்த நாள்ல உங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரருக்கு நன்றாகவே இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பணப்பழக்கமா நன்றாக இருக்கும். அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் அம்சம் பொருந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகாரம் வந்து ஒரு விதமா கொடி கட்டி பறக்கும். பிறருக்கு மற்றவங்களை வந்து கைட் பண்ணி உங்களுக்கான ஆளுமையை வந்து அவங்க முன்னாடி நிரூபிப்பீங்க. வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கடுமையை வந்து குறைத்து கொள்ளுங்க. ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாயை உங்ககிட்ட பார்க்குது. செவ்வாய்க்கு புதன் சுத்தமா பிடிக்காது. அதனால கேப் கிடைச்சுன்னா எங்கன்னா போட்டு வாங்க தான் பார்க்கும். அதனால கொஞ்சம் கவனம்ல இருங்கள். இந்த அடிப்படை பார்க்கும்போது இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6, 8. இந்த வாரம் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, வடமேற்கு. வாரம் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, ரொம்ப லைட்டு ப்ளூ கலரு. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு. கண்டக சனி இந்த கெடுபலனை வந்து குறைக்கிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வந்து வழிபடுறது சிறப்பு. சூரியன் வந்து சுக்கிரன் வந்து உங்க வீட்லயே நீச்சமா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்குறது நல்லது. அதனால குடும்ப சார்ந்த அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில வந்து கன்னிராசிக்காரன் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசிக்கு நட்பு உருவாட்டதும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.